இலங்கை சென்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் புதிய அதிபர் அனுர கிட்ட என்ன பேசினார்? அடுத்து பாகிஸ்தான் பயணம் எதற்காக? இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். முதலில் ஒரு நாள் பயணமா இலங்கை சென்ற இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்த நாட்டோட புதிய அதிபர் அனுரகுமார திசநாயக்கவை சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போது இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்காரு. இலங்கையில சமீபத்துல நடைபெற்ற தேர்தல்ல தேசிய மக்கள் சக்தி கட்சியுடைய தலைவர் அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்று கடந்த மாதம் 23 அதிபரா பதவியேற்றுக்கிட்டாரு. புதிய அதிபரை சந்திக்கக்கூடிய நோக்கத்துல இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஒரு நாள் பயணமா நேற்று இலங்கைக்கு போனாரு. இலங்கையில புதிய அதிபர் பொறுப்பேற்றவுடன் அங்கு செல்லக்கூடிய முதல் வெளிநாட்டு பிரதிநிதி ஜெய்சங்கர் அவர்கள்தான். இலங்கை வெளியுறவுத்துறை செயலர் அருணி விஜயவர்தன மற்றும் இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஷா ஆகியோர் கொழும்பு விமான நிலையத்தில் ஜெய்சங்கரை வரவேற்றிருக்காங்க. பின்னர் அதிபர் அனுரகுமார் திசநாயக்கவை சந்தித்து பேசினாரு ஜெய்சங்கர். அப்போது இந்தியாவோட ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி சார்பில் புதிய அதிபருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சந்திப்பு குறித்து ஜெய்சங்கர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, 2 நாடு மற்றும் பிராந்திய மக்களுடைய நலனுக்காக இந்தியா இலங்கை உறவு மற்றும் தற்போதைய ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி அனுர அவர்களும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல 2 நாடுகளும் இணைந்து பல துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் கவனம் செலுத்த இருக்கிறதாகவும், இலங்கையோட பொருளாதார மீட்சிக்கு இந்தியா தனது ஆதரவை தொடர்ந்து தரும் அப்படின்னுட்டு ஜெய்சங்கர் உறுதி கொடுத்திருக்காருன்னும், இருதரப்பு ஒத்துழைப்பின் முக்கியத்துவம், பரஸ்பரம் நன்மை பயக்கும் விஷயங்கள் குறித்து விவாதித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பக்கத்துல குறிப்பிட்டிருக்காரு. பின்னர் இலங்கைக்கான நிதித்துறை அமைச்சர் விஜித ஹெராத்தை சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போதும் ஜெய்சங்கர் இலங்கையோட பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு இந்தியாவுடைய ஒத்துழைப்பு தொடரும் அப்படிங்கிற உறுதியை கொடுத்திருக்காரு. பின்னர் இலங்கை பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கிற ஹரிணி அமரசூரிய அவர்களையும் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பொது உள்கட்டமைப்பு, பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவை பற்றியும் விவாதிக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு இலங்கை அதிபர் தேர்தலில் 2ஆம் இடம் பிடித்த சஜித் பிரேமதாச அவர்களையும் மரியாதை நிமித்தமா சந்திச்சு பேசியிருக்காரு. இது தொடர்பா ஜெய்சங்கர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல சஜித் பிரேமதாசவை கொழும்புவில் சந்தித்து பேசினேன். இந்தியா இலங்கை இடையேயான உறவு விஷயத்தில் தொடர்ச்சியான அவருடைய செயல்பாடுகளுக்கு நான் பாராட்டினேன். பிராந்திய வளர்ச்சிக்காக இருதரப்பு இடையேயான பரஸ்பர ஆதரவு என்பது தேவையாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இலங்கைக்கு சுற்றுப்பயணம் வந்த ஜெய்சங்கரை பார்த்ததில் மகிழ்ச்சி. அவர் எப்போதுமே ஒன்றை சொல்வார், வலுவான அதே வேளையில் நல்ல உறவு கொண்ட அண்டை நாடு வேண்டும் அப்படின்னுட்டு அடிக்கடி சொல்வார். அந்த வகையில் இலங்கையோட ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சியை முன்னெடுக்கிறதுல இந்தியாவுடைய தொடர்ச்சியான முழுமையான ஆதரவை நாங்கள் எப்பவுமே எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவையும் சந்திச்சு பேசியிருக்காரு ஜெய்சங்கர். அப்போது ஜெய்சங்கர் கிட்ட ரணில் விக்ரமசிங்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட ஜனாதிபதி பதவி காலத்தில் நாட்டுக்கும் மக்களுக்கும் என்னால் முடிந்த அளவு நான் பணிகளை செஞ்சுருக்கேன். அந்த சந்தர்ப்பத்தில் இந்தியா வழங்கிய முழுமையான ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான புதிய அரசு இந்தியாவுடனான வலுவான உறவை பேணும் என்று தான் நம்புவதாகவும் ரணில் விக்ரமசிங்கே ஜெய்சங்கர் கிட்ட பேசியிருக்காரு. மேலும் இந்த பயணத்தின் போது ஜெய்சங்கர் அவர்கள் கிட்ட அவர் எழுதிய புத்தகமான தி இந்தியா வே ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் அன்சர்டைன் வேர்ல்டு அப்படிங்கிற அந்த புத்தகத்தோட சிங்கள மொழிபெயர்ப்பு புத்தகத்தை பரிசா கொடுத்திருக்காங்க. இதனை அடுத்து ஜெய்சங்கர் அவர்கள் பாகிஸ்தான் பயணத்தை மேற்கொள்ள போறாரு. ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒருத்தர் பாகிஸ்தானுக்கு போக போறாரு. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்போட மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காகத்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தான் செல்கிறார். அக்டோபர் 15, 16 தேதிகளில் இஸ்லாமாபாத்தில் நடைபெற இருக்கிற SCO கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நம்ம இந்திய தூதுக்குழுவை வழிநடத்த போறாரு. முன்னதா கடந்த 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அப்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் ஹார்ட் ஆஃப் ஏஷியா அந்த மாநாட்டில் பங்கேற்கிறதுக்காக இஸ்லாமாபாத் போயிருந்தாங்க. இதற்கு அப்புறமா தான் நரேந்திர மோடி அவர்கள் லாகூருக்கு கூட போயிருந்தாரு. ஜெய்சங்கர் அவர்களுடைய பாகிஸ்தான் பயணம் பற்றி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தானுக்கு போறதன் மூலமா இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் மேம்படுமா, அதற்கான ஒரு முயற்சி தான் இதுவா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க.
அதற்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, இந்த பயணம் SCO மாநாட்டுக்காகத்தானே மட்டுமே தவிர அதற்கு மேல் யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய அமைச்சர் பாகிஸ்தான் போறதுக்கு முக்கிய காரணமே SCO மாநாட்டோட முக்கியத்துவத்தை இந்தியா குறைக்கிறதா மற்ற SCO உறுப்பு நாடுகள் நினைத்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்தியா தற்போது பாகிஸ்தானுக்கு போறாங்க. மத்திய அமைச்சர் ஒருவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பாகிஸ்தான் போறாரு. அதாவது 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்திய அமைச்சர் ஒருத்தர் பாகிஸ்தானுக்கு போறது இதுதான் முதல் முறை. கடந்த ஆண்டு மே மாதம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட அப்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ SCO கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்காக இந்தியா வந்தார். அப்போது ஜெய்சங்கர் அவர்கள் அவர்கிட்ட சரியா முகம் கொடுத்து கூட பேசலை. அதாவது இந்தியாவோட கோபத்தை அப்பட்டமாக வெளிப்படுத்தியது போன்று அந்த நேரத்தில் இருந்தது. இப்போது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாகிஸ்தானுக்கு போகும்போது அங்கு அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.